ஆவியோடு ஜீவனோடு கூட ஆராதிப்போம். அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார். அம்மே, எவ்வளோ பெரிய கிருபை! அந்த பிரசனத்தை உணர்ந்து கர்த்தருக்குள்ளே பலனடைவோமா? வாருங்கள், கர்த்தரை துதிப்போம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். இருதயத்தை உயர்த்தி, தெய்வமே, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீரே, எவ்வளோ பெரிய கிருபை! எங்களை இவ்வளோ நேசிக்கிறீரே, எங்களுக்காக இவ்வளோ கிருபை! உணர்ந்து பாடுவோம். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஓ, தேங்க்யூ. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இஸ்ரவேல் மக்கள் இந்த வனாந்தரத்தின் பாதையிலே பயணம் செய்யும் பொழுது அவரோடு கூட கர்த்தர் இருக்க விரும்பினார். ஆகவேதான் அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்கள் மத்தியில் இருந்தது. அதனுடைய அடையாளம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் நேசித்தார், அவனுக்குள்ள வாசப்படணும் விரும்பினார். தேவ ஜனமே, இந்த காலங்களிலே பலவிதமான அழுத்தங்கள், போராட்டங்கள், மன கிளேசங்கள். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கும் பொழுது தேவனை உங்க உள்ளத்துல வாசம் செய்ய விடுவீர்கள் என்று சொன்னார். சூழ்நிலை மாறும். அந்த கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவார். அவர் நம் நடுவிலே வாசம் செய்கிறார். இன்றைக்கு இந்த காலங்களிலே நாமத்திலே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஓ, நன்றி. மழை போன்ற பிரச்சனைகள் விலகி போகும். இன்னைக்கு நீ பார்க்கிற எகிப்தியரை நீ பார்க்க மாட்ட. இன்னைக்கு உன்னை துரத்தி கொண்டு வர்ற வியாதி, இன்னும் உன்னை துரத்தி கொண்டு வர்ற கடன் பிரச்சனை, உன்னை துரத்தி கொண்டு வர்ற பலவிதமான அவமானங்கள் இனி நீ காண்பதில்லை. I tell you in the name of the Lord Jesus Christ. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஓ, நன்றி. ஆமென், ஆமென். இயேசுவே, நீர் எங்களை நடத்தும். ஆமென். தேவ மக்களே, இந்த காலவேளையிலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுப்போம். அதை நம்முடைய வாழ்க்கையில ஆதாரமாக எடுப்போம். 2 கொரிந்தியர் 4:17. 2 கொரிந்தியர் 4:17. அந்த வசனத்துல 2வது பகுதி இப்படியாக ஆரம்பிக்குது. அது சீக்கிரத்துல நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். இந்த உபத்திரம் எப்படிப்பட்டதுன்னு இந்த கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு. அது ரொம்ப அதுக்கு வெயிட்டேஜே கொடுக்கல. அது சொல்றாரு, இது லேசான உபத்திரம், ஆனா அதை நம்மளால தாங்க முடியல. ஆகவே அந்த உபத்திரத்திற்கு கொடுத்த வெயிட்டேஜை கொடுக்குறாரு. அது லேசான உபத்திரம்.
உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையை சாதாரணமாக நினைங்க. கர்த்தரே பெரியவர். கர்த்தருக்கு நிகராக எந்த ஒரு காரியமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் எப்படி வருது? அதி சீக்கிரத்தில் நீங்குமா இல்லையா? ரொம்ப சீக்கிரத்தில் இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிரச்சனை நீங்கும். அவ்வளோ அற்புதமான உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. அது சொல்லிட்டு சொல்றாரு, மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகிறது. அதோட நிறுத்தல, உபத்திரம் நீங்குதுன்னு சொல்லல, அதோட நீங்குதுன்னு சொல்றாரு. அதோட நிறுத்தல, அதுக்கு மேல அதிகமும் நித்திய கனமகிமை உண்டாகுதான். அம்மே, இன்னைக்கு உபத்திரத்தை பார்த்துட்டு மூச்சு விட முடியல. அது போனா போதும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது கண்டிப்பா சீக்கிரத்துல நீங்குது. அது மாத்திரமல்ல, மிகவும் அதிகமான ஒரு நித்திய கனமகிமை உங்க வாழ்க்கையில உண்டாகுது. 3 காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். Your troubles are temporary. தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க, உங்க உபத்திரம் டெம்பரவரி. This is not permanent. Every pain, delay and struggle has an expiry date. இந்த உபத்திரவங்கள், வலி, வேதனைகள், போராட்டங்களுக்கு காலாவதி இருக்கு, எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் அவருடைய ஜெயம், அவருடைய நன்மை, அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டில் அதை நம்ம செய்கிறோம். கரங்கள் தட்டி கத்தரை துதிப்போம். 2வது, யுவர் சஃபரிங் ஆஸ் அ பர்பஸ். நீங்கள் உபத்திரப்படுறது, நீங்களும் நானும் உபத்திரப்படுறது, அது ஒரு நோக்கம். அது என்ன நோக்கம்னா, நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க, இந்த உபத்திரத்தையே மேன்மை பாராட்டுவாங்க. ஐயோ, அது நல்ல பர்பஸாக இருந்துட்டு போகுது. மேன்மை பாராட்டாதீங்க. ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, உபத்திரம் கர்த்தர்கிட்ட இருந்து வரல, அது எனிமிகிட்ட இருந்து தான் வருது. ஆனால் இந்த உபத்திரமும் அதை பர்பஸாக மாற்றுறது யாருன்னா கர்த்தர் இல்லையா? அதனால தான் நம்ம இந்த உபத்திரத்தை மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த கர்த்தர் அந்த உபத்திரத்தை மாற்றுறாரு. அந்த உபத்திரவத்தை ஒரு நல்ல விதத்துக்கு அதை பயன்படுத்துகிறாரு. நிறைய பேர் இதை சரியாக புரியாதனால தான் அவங்க உபத்திரத்தை மேன்மை பாராட்டுவாங்க. பரவாயில்ல, அது இருக்கட்டும், நல்லது தான். கர்த்தரே உபத்திரப்பட்டார். எதுக்கு உபத்திரப்பட்டார்? உங்களுக்காக, எனக்காக உபத்திரப்பட்டார். திரும்பி நான் ஏன் படணும்? நான் படக்கூடாதுன்னு தானே பட்டிருக்காரு. அப்போ கவனிங்க, உபத்திரம் ஒரு மனுஷனை சரி பண்ணுது, நீதிமானா மாற்றுதுன்னா இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. உபத்திரத்தையே வச்சு சரி பண்ணியிருக்கலாமே? இல்லை. ஆக இந்த உபத்திரம் பிசாசுகிட்ட இருந்து தான் வருது. ஆனால் இந்த உபத்திரவத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு நல்ல பர்பஸ்க்காக நம்மளை என்ன பண்ணுறாரு? ஷேப் பண்ணுறாரு, விசுவாசிக்க வைக்கிறாரு, இருதயத்துக்குள்ள அவருடைய திட்டத்தை கொடுக்குறாரு, மனக்கண்களை திறந்து விடுறாரு, என் ஆவிக்குரிய ஜீவித்தை கட்டுறாரு, என் கேரக்டர் மாறுது, நான் அவர்கிட்ட நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிக்கிறேன். இதுதான் உபத்திரத்தில் நடக்குது. உபத்திரம் செய்யல, அவருடைய கரம் உபத்திரத்தில் எனக்கு செய்யுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஆமென். 3வது, க்ளோரி இஸ் கிரேட்டர் தேன் த பெயின். இன்னைக்கு நீங்க வழிபட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதை காட்டிலும் மிக மிக ஒரு பெரிய விஷயம் அவருடைய மகிமை. யுவர் ஃபியூச்சர் இன் கிரைஸ்ட் இஸ் பிரைட்டர் அண்ட் செக்யூர். இயேசு கிறிஸ்து கையில் உங்களுடைய எதிர்காலம் இருக்குது. அது பிரகாசமாக இருக்குது, அது பாதுகாப்பாக இருக்குது. பயப்படாத. என்ன நடக்கும்? பிள்ளைக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், படிப்புக்கு, எஜுகேஷன், வேலை, திருமண காரியம் எல்லாத்தையும் செய்வார். இன்னைக்கு கர்த்தர் இடத்துல உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you. Bye bye.